Hi students, welcome to நம்ம tuition. 10th max important 5 marks sum பார்க்கலாம். X power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. இப்போ பாருங்க 121 எதோட ஸ்கொயர் 11ஓட ஸ்கொயர் அந்த 11 போட்டிருக்கேன். x power 4 x square ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ 11 into 11 121 x square into x square x power 4 சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை நான் கீழே கொண்டு வரேன். மைனஸ் 98x கியூப் மைனஸ் 183x ஸ்கொயர். இப்போ இந்த 11 இன்ட்டு 2 பண்ணால் 22x ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? அப்போது இந்த 22வை இந்த மைனஸ் பாருங்கள், மைனஸ் 188x கியூபா டிவைடட் பை 22x ஸ்கொயர். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் கியூபை கேன்சல் ஆகிட்டுனா வெறும் எக்ஸ் 22 9s ஆர். அப்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் 9 போட்டிருக்கேன். அதுதான் இங்கே மைனஸ் 9, இங்கே மைனஸ் 9 போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் 9 இந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் 9 இன்ட்டு 22 மைனஸ் 198 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 9 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸை ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகும், சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணி 0 ஆகுது. இப்போது 183ல் இப்போ பாருங்கள், இதுவும் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ 183 ப்ளஸ் 81 என்னது 264x ஸ்கொயர். இங்கே இந்த அடுத்த ரெண்டு நம்பர் 216x ப்ளஸ் 144. இப்போது இந்த ரெண்டு நம்பரை இன்ட்டு 2 பண்ண போகிறேன். அப்போ 22x ஸ்கொயர் மைனஸ் 9 2s ஆர் 18x. இப்போது 264x ஸ்கொயர் பை 22 பண்ணால் மைனஸ் 12 வரும். அதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் 12ஆல் இந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது மைனஸ் 12 இன்ட்டு 22 மைனஸ் 264x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு 18 216x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு 12 144. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸை ப்ளஸ் ஆகவும் ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகவும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் ஆகுது. ஆன்சர் 0. அப்போது இது 0 ஆகிடும். ஆன்சர் என்னது 11x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 12. மாடியூல் போட்டு கண்டிப்பாக எழுதுங்க. Thank you.